வணக்கம். துரந்தர் 2 ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி துரந்தர் ஃபஸ்ட்டு பாட்டோட கதையை பார்ப்போம். கதை ஆரம்பிக்கும் போது இந்தியா மீது 2 பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அதனால் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஆப்ரேஷன் பேர் தான் துரந்தர். இந்த ஆப்ரேஷனோட ஹெட் அஜய் சென்னால். இந்த கட்டில் மாதவன் நடிச்சிருந்தார். பிளான் என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட் நெட்ஒர்க்கில் ஒரு ஸ்பை அனுப்பி அந்த நெட்ஒர்க்கை உள்ளிருந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இந்த நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு ஆள் வேலை தேடி சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே இருக்கும் பெரிய கிரிமினல் கேங்கில் வேலை கிடைக்குது. கேங்கை லீட் பண்ணுற டேஞ்சரஸ் கேங்ஸ்டர் தான் ரஹ்மான் டகாய்ட். ரஹ்மான் டகாய்ட் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அந்த டெரரிஸ்ட் நெட்ஒர்க்கை பற்றிய சீக்ரெட்லாம் இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கு அனுப்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பாகிஸ்தானில் எல்லாருக்கும் அவன் ஹம்சா அலின்னு தான் தெரியும். அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ஜஸ்கிரண் சிங் ரங்கி, இந்தியாவோட அண்டர் கவர் ஏஜென்ட். சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுனால லயாரோட டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு பிக் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுது. டாஸ்க் ஃபோர்ஸை லீட் பண்ணுறவர் தான் சஞ்சய் தத். ஆப்ரேஷனில் ரஹ்மான் டகாய்ட் கதை ஓவர். இதுதான் துரந்தர் மிஷனோட ஃபர்ஸ்ட் பேஸ். அடுத்த பேஸ் தான் துரந்தர் 2. துரந்தர் 2ல் ரஹ்மான் டகாய்ட் இடத்த இன்னொருத்தர் தான் பிடிக்கிறார். அதை கிளியர் பண்ணிவிட்டு லயாரோயோட பாஸ் ஆகிறார் ஹம்சா. டெரரிஸ்டில் ஒருத்தர் பின்னர் ஒருத்தர் அழிச்சாரா இல்லை அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரான்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இதுவாகவே ரன்வீர் சிங் நேஷனல் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஆனால் அந்த துரந்தர் வரிசை படங்களில் ஆஸ்கார் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அர்ஜுன் ராம்பால் வில்லனா மிரட்டி இருக்கார். சஞ்சய் தத் வர சீன் எல்லாமே மாஸ் சீன் தான். மாதவனோட பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸாக இருக்குது. அவர் வர சீனில் எல்லாமே பஞ்ச் டைலாக் தான். குறிப்பிட்ட டைலாக்கு தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ். பழம்பெரும் டிவி ஆக்டர் ராகேஷ் பேடி ஜமீல் ஜமாலின்னு பொலிட்டீஷியன் கேரக்டரில் ஜமாய்ச்சிருக்காரு. சாப்டராக போகிற கதையில் சாப்டர் 1 சாப்டர் 5 ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமரா, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே டாப் நாச் தான். விஎஃப்எஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். மொத்தத்தில் துரந்தர் 2 ஆக்ஷன் சீன்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக மிஞ்சிடுச்சு.